والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم فمن عفا وأصلح فأجره على الله. சர்வபுகழும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்னிடம் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நச்சிந்தனையாக மறப்போம் மன்னிப்போம். இன்றைய நச்சிந்தனையாக மறப்போம் மன்னிப்போம் என்ற துணியின் கீழ் ஒரு சில விடயத்தை பகிரலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா உலகத்திலே மனிதனை படைக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவனை பலகீனமானவர்களாக படைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது குலிகல் இன்சானு லஈஃபா, மனிதனை நாங்கள் பலகீனமாக படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, மனிதன் மற்றொரு மனிதனின் பக்கம் தேவையுடையவனாக நாளாந்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு சில பிரச்சனைகள் வருவது அது வழக்கமான ஒரு விடயம்தான். இந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மனிதர்கள் செய்கின்ற அந்த தவறுகளை மன்னித்து மறப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக காணப்படுகின்றது. 3 அமல்கள் இருக்கின்றன. அந்த 3 அமல்களுக்குரிய கூலியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் பார்க்கலாம். 1 நோன்புக்குரிய கூலி. அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு லீ, நோன்பு எனக்குரியது, வா நஜிஸி பிஹி, அதற்கான கூலியை நானே வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். அதே போன்று அஸ்ஸபர், அல்லாஹ் பொறுமையை பற்றி திருக்குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது இன்னமா யோஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையுடையவருடைய கூலி கணக்கிடாத கூலி இருக்கிறது என்று மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுமையுடைய கூலியையும் அல்லாஹ் சொல்லி காட்டவில்லை. அதே போன்று அல் ஆஃப், மன்னிப்பு. இன்றைய நச்சிந்தனையின் கருப்பொருளே மன்னிப்பு, மனிதனை மன்னிப்பது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது ஃபமன் ஆஃபா, மன்னித்து, வஅஸ்லஹ, சமாதானம் செய்து கொண்டார்களோ அவர்களுடைய கூலி ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அல்லாஹ்விடம் இருக்கின்றது என்று இந்த 3 அமலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போ மனிதர்கள் நோன்பு நோக்கிறார்கள். அதே போன்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்களில் அவர்கள் பொறுமை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் மனிதர்களுக்கு சமூகத்திற்கு ஏற்படுகின்ற ஒரு சில பிரச்சனைகளுக்காக வேண்டி அவர்கள் மனிதர்களை மன்னித்து விடுகின்றார்கள். இந்த 3 விடயத்துக்கும் அமல்களுக்கும் அதற்கான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கான் என்று அவனுடைய திருமறையில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒரு நச்சிந்தனை, மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் மறப்போம் மன்னிப்போம். எமக்கு குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலேயும் சமூகத்திலே பழகுகின்ற சந்தர்ப்பத்தில் வருகின்ற அந்த ஒரு சில பிரச்சனைக்காக வேண்டி நாம் மனிதர்களை மன்னித்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்திலே மிஸ்தஹ் என்ற
ஒரு சகோதரருக்கு நபிகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவி செய்து வருகின்றார்கள் அவர்களுடைய காலங்களிலே. ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மகளான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இட்டுக்கட்டிய ஒரு 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 அந்த அந்த வார்த்தை சமூகத்துக்கு மத்தியிலே பரவுகின்ற சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தக் என்ற ஒரு சகோதரருக்கு உதவி செய்து வருகின்ற வழக்கம் இருந்து கொண்டிருந்தது. அச்சந்தர்ப்பத்திலே அந்த மிஸ்தக் என்ற தோழர் மாற்றமாக தன்னுடைய மகளுக்கு மாற்றமாக பேசுகின்ற விடயத்தை பேசுகின்றார்கள். அச்சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் இதற்கு பின்னர் இவருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். அச்சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா யஅதல் உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி, உங்களிலே செல்வந்தர்கள் வளமிக்கவர்கள் அல்லாஹ் கொடுக்கின்றவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்யட்டும். உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் அவர்கள் கொடுத்து கொள்ளட்டும். அவர்கள் கொடுக்க மாட்டேன் என்று அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, மன்னித்து மறக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை சொல்லுகின்றான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்க விரும்பவில்லையா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவன் மிக்க கிருபை உடையவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்துல் நூரிலே 22வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்புடைய மகிமையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதர்களை மன்னித்து வாழக்கூடிய மக்களாக நாம் உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும். ஏனென்றால் நான் ஆரம்பமாக சொன்ன விடயம், மன்னிப்புக்குரிய கூலியை அல்லாஹ் பிரத்தியமாக வைத்திருக்கின்றான். எனவே மனிதர்களிடம் நாம் ஒரு நல்ல ஒரு பொருட்களை நாம் எதிர்பார்ப்போம் என்றால் எவ்வாறாக நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பரிசு பொருள் இவ்வாறாக இருக்குமா என்று நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். அது வானத்தை படைத்த, பூமியை படைத்த, எம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் மறுமையிலே எமக்காக கூலியை வைத்திருக்கிறார் என்றால் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பிரயோசனத்தை சிந்தித்து அவனுடைய வாழ்நாளிலே அவன் நடைமுறைப்படுத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே அது மட்டுமல்ல, ஃபத்ஹுல் மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷி காபிர்களை மன்னிக்கவில்லையா என்ற விடயத்தை நாம் வரலாற்றினூடாக நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய அமல்கள் எல்லாம் திங்கள் வியாழன் 2 நாட்களிலே எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. அச்சந்தர்ப்பத்தில் 2 பேருடைய அந்த அமல்கள் எல்லாம் பிற்படுத்தப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதுல இரண்டு நபர்கள் பிரச்சனைப்பட்டு அவர்கள் ஹத்தா இஸ்தலஹா, இருவரும் சீர்திருத்தம் சமாதானம் அடைகின்ற வரைக்கும் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் பிற்படுத்தப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எமக்கு ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளில் பொறுமையாக இருந்து நாளை மறுமையிலே அல்லாஹ் எமக்கு பொறுமைக்குரிய கூலியை வைத்திருக்கின்றான், மன்னித்ததுக்குரிய கூலியை வைத்திருக்கின்றான். நாம் நோட்டுகின்ற கூலியை அதற்கும் அல்லாஹு தாலா விசித்திரமான கூலிகளை அல்லாஹு தாலா மறுமையிலே வைத்திருக்கின்றான். எனவே நாம் உலகத்திலே வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் மன்னிக்கக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா அருள்பாலிப்பானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்